திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல் அனைவரும் வருக. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. கடகராசிக்காரர்களுக்கான பிரச்சனைகள்லாம் சரியா போகுது. பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் கடகராசியில் பிறந்தவங்க. கடக லக்னம், கடகராசி. கடகத்தில் பிறந்தவர்கள்லாம் லேட்டாக தான் ஜெயிப்பாங்க. 40-45 வயசுக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுடைய சேட்டையை தாங்க முடியாது. இவர்களுக்கு அப்பதான் புதிதாக பிறந்த இளைஞர்களைப் போல. உங்களுடைய ப்ராப்ளமே உங்க மனைவி தான். கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் மனைவியினால நிறைய கஷ்டப்படுவாங்க. எப்படி கஷ்டப்படுவாங்க? வாழ்க்கை ஃபுல்லா இந்த கடன் இருந்துகிட்டே இருக்கும். கடக மாந்தி கடன்களை உண்டு பண்ணணும்னு சாஸ்திரமே சொல்லுவாங்க. தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்க ஒய்ஃபுக்கு இருந்துகிட்டே இருக்கும், அல்லது இவங்களுக்கு இருந்துகிட்டே. செவ்வாய் யோகாதிபதி கடகராசிக்காரர்களுக்கு கூட பிறந்தவங்க அண்ணா தம்பி உறவு அப்படிங்கிறது அட்டாச்சாகவே இருந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு 11 கோடி சுக்கிரன் நல்லவன் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, அவன் நல்லவனே கிடையாது. நீங்க டெண்டர் எடுங்க, உங்க வாழ்க்கையே மாறும். ஸோ ஊழ்வினை இதெல்லாம் நீங்க உங்களோட பிளஸிங். வேற என்னெல்லாம் உங்களுக்கு அன்பிளஸிங். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கடகராசிக்காரர்கள் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். இப்போலாம் இந்த கடகராசிக்காரர்கள்லாம் மலேசியா நாடுகள்லாம் போனீங்கன்னா அங்கே அந்த டிக்டாக் செயலிலாம் இருக்குது. அங்கே நிறைய பேர் சொல்கிறாங்க, சார் எங்கள் டிக்டாக் ஃபுல்லாக நீங்கள் தான் ஓடுறீங்க. கடகராசி பற்றி நீங்கள் சொல்கிறது தான் ஒரு காமெடி ஷோவாக போயிட்டுருக்கு. ஏங்க கடகராசிக்காரங்களுக்கு நான் வருத்தப்பட்டு சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு காமெடி. கடகராசிக்காரர்களுக்கான பிரச்சனைகள்லாம் சரியாக போகுது. கடகராசிக்காரர்கள் ரொம்ப பெரிய சூப்பரான ஒரு ராசினா அந்த கடகராசி தான். இப்போவும் சொல்கிறேன், என்ன ஜி திடீர்னு சேம் சைடு கோல் போடுறீங்க? கடக லக்னத்தில் பிறந்தவர்கள்லாம் நிறைய பெரிய பெரிய அரசியல்வாதிலாம். இப்போ பேர்லாம் வேண்டாம் விடுங்க, உடனே இன்னொருத்தர் வந்துடுவார், நான் இந்த ராசி எங்களை பற்றி ஏன் சொல்லாமாங்க. அதனால் கடகராசிக்காரர்களில் புகழ்பெற்றவர்கள் நீங்களே அடித்து பாருங்கள். பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் கடகராசியில் பிறந்தவங்க. கடக லக்னம், கடகராசி. கடகத்தில் பிறந்தவர்கள்லாம் லேட்டாக தான் ஜெயிப்பாங்க. இவர்கள் வாழ்க்கையில் ஊழ்வினை அப்படிங்கிறது என்னென்னா, அவங்களுடைய ஜென்ரலாகவே ஒரு ஜென்ம சாபம் என்ன அப்படின்னா, கடகராசிக்காரர்கள் நிறைய வறுமையை கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணி முன்னுக்கு வந்து வாழ்க்கையில் 40-45 வயசுக்கு அப்புறம் ராஜா மாதிரி வாழ்வாங்க. சூப்பராக வாழ்வாங்க. வாழும்போதெல்லாம் வாழாமல் 45 வயசில் சார் வாழும்போது நீங்கள் பச்சை கிளியாக இருந்தீங்க, இப்போ நீங்கள் ராஜா கிளியாக இருக்கீங்க, அவ்வளோதான் அப்படி நினச்சிங்க. இது என்ன குருஜி புதுசாக இருக்குது? பச்சை கிளியாக இருக்கிறது பெருசா, ராஜா கிளியாக இருக்கிறது பெருசா? ராஜா கிளியாக இருக்கீங்களா இல்லையா? ராஜா கிளி நீங்கள். ஸோ அப்போது 40 வயசுக்கு மேலே சார் பல பேர் வாழ்க்கையை வாழ நினைக்கிறதே 45 வயசுக்கு அப்புறம் தான். எனக்கு வயசு ஆகிறதுனால சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுன்னா, ஐயோ நம்ம வாழ்க்கையை வாழவே இல்லையே அப்படிங்கிற ஃபீலிங்கே அப்போ தான் வரும். அப்போலேருந்து தான் புதுசாக இளமை திரும்புதே நானே நானா அந்த மாதிரிலாம். நான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து லவ் பண்ணலாம், எல்லா கோட்டையும் அழிச்சிட்டு ஃபஸ்ட்லேருந்து விளாட்லாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, அப்போ இருந்த அழகு நம்ம கொஞ்சம் கம்மியாயிருச்சு. ஸோ அது ஒன்று தான் பிரச்சனை. ஸோ உங்களுக்கு அந்த 40-45 வயசுக்கு அப்புறம் கடகராசிக்காரர்களுடைய சேட்டையை தாங்க முடியாது. இவர்களுக்கு அப்போ தான் புதிதாக பிறந்த இளைஞர்களைப் போல. இப்போ தான் 20 வயசு பையன் தோற்று போயிடுவான். அப்படி எனர்ஜியாக சில பேர் ஸ்போர்ட்ஸ்லாம் மராத்தான்லாம் ஓடுவாங்க, பாடி பில்டிங்லாம் பண்ணுவாங்க. எதுக்குங்க காலம் போன காலத்தில் உங்களுக்கு இதை பையன் 12ஆம் கிளாஸ் படிக்கிறான், நான் ஒரு பாடி பில்டர் அப்படி அதெல்லாம் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த கடகராசிக்காரர்கள். இவர்களுக்கு என்ன பிளஸ்ஸிங்? இவர்கள் திரும்பவும் அதே கதை தான், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், கற்றுக்கோங்க. மேஷம் 11 சரராசி, ரிஷபம் ஸ்திரராசி, மிதுனம் உபயராசின்னு சொல்லி கொடுத்தனா, அடுத்து திரும்ப அதே சைக்கிள் தான். கடகம் சரராசி என்று அழைக்கப்படுகிறது. 11 குடையவன் பாதகாதிபதி. தயவுசெய்து கமெண்ட் போடுறவங்க ஃபுல்லாக கேட்டுட்டு டெக்னிக்காக பேசிட்டு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள். நிறைய பேர் உங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்துறீங்க, புரியுது. மற்றவர்களை எப்படியோ எனக்கு தெரியாது. நான் டெக்னிக்கலாக மட்டும்தான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். இந்த ஆண்டி வேலை உருட்டி விடுறதெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அப்போ அந்த 11 குடையவன் ரமேஷ் அண்ணா என்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் சொன்னார், இனிமேல் விளக்கமாக டெக்னிக்கலாக சொல்லுங்கள் புரியட்டும் அப்படின்னு. ஸோ 11 குடைய சுக்கிரன் உங்களுக்கு பாதகாதிபதி. அதே சுக்கிரன் 14 குடையவனாகவும் இருக்கிறான். இதனால் என்ன நடக்க போகிறது? என்ன ஆகும்? உங்களுடைய ப்ராப்ளமே உங்கள் மனைவி தான். கடகராசிக்காரர்கள் பெரும்பாலும் மனைவியினால் நிறையா கஷ்டப்படுவாங்க. எப்படி கஷ்டப்படுவாங்க? மிதுன ராசிக்காரங்களை மாதிரி மனைவியை இழந்து கஷ்டப்பட மாட்டாங்க. கடகராசிக்காரர்கள் மனைவிக்கு நிறைய செஞ்சு கஷ்டப்படுவாங்க. அதாவது ஏழ்மையான வீட்டில் இருந்திருப்பாங்க. இவர்கள் அவங்க ஃபேமிலியை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணியிருப்பாங்க. அவங்க ஃபேமிலிக்கு சேர்த்து இவங்க ஒர்க் பண்ணுவாங்க.
அல்லது மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும், ரொம்ப வருடமாக ட்ரீட்மெண்ட் இவங்க தான் பார்ப்பாங்க. அல்லது மனைவி இப்படி மனைவிக்கான தன்னுடைய உடலையும் உயிரையும் வருத்தி டெடிகேட் பண்ணுவது தான் கடகராசிக்காரர்களுடைய இன்பில்டு. இது சாபமெல்லாம் கிடையாது, என்ன கேட்டால் இது வரம். நம்ம பிரியமான ஒருத்தருக்காக நம்ம எஃபர்ட் போடுறதை விட வாழ்க்கையில் பெரிய வரம். இதை விட வாழ்க்கையில் என்ன சுவாரஸ்யம் இருந்துற போகுது. நான் அடிக்கடி ஒன்று சொல்லுவேன், கஷ்டங்கள் வரட்டும், வாழ்க்கையினும் புத்தகம் சுவாரஸ்யமாக இருக்கும். இல்லைன்னா வாழ்க்கை போர் அடிக்கும். நீங்கள் பெரிய பெரிய பணக்காரர்கள் பசங்கள்லாம் போய் கேட்டு பாருங்கள், அவனுக்கு வருமன்னா என்னன்னே தெரியாது. வாழ்க்கையில் சுவாரஸ்யமே இல்லை. சுவாரஸ்யம் இருப்பவங்க எல்லாம் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் தான். ஐயோ ஆப்ரேஷனில் படுத்துட்டாரே, என்ன செய்ய போகிறோம், எங்கே போய் கடன் வாங்குறது தெரியலையே, உடனே கான்டாக்ட் லிஸ்ட் எடுத்து பார்ப்போம். பார்க்காத, எல்லார்ட்டையும் வாங்கியாச்சு. அதில் ஒருத்தன் கிடைப்பான், இவன் இருக்கான்ல, அதுதான் பெரிய இன்னோவேஷன். கொலம்பஸ் வாஸ்கோட காமாலாம் நம்மளோட தோற்று போயிடுவாங்க. அவன் என்ன கண்டுபிடிக்கிறது, நம்ம கண்டுபிடிச்சிட்டல்ல, பெருசாக கடன் வாங்குறது ஒரு ஆளை கண்டுபிடிச்சிட்டோம். அந்த மாதிரி வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு அனுபவம் சார். அந்த கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக இந்த கடன் இருந்துக்கிட்டே இருக்கும். கடக மாந்தி கடன்களை உண்டு பண்ணும்னு சாஸ்திரமே சொல்லுது. எப்பயுமே கடகராசிக்காரர்கள் கடன் பிரச்சனைகளில் ஈடுபட்டு கொண்டே இருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு இஎம்ஐ ஒன்று முடிஞ்சால் இன்னொன்று முடிஞ்சால். நம்மளால் பேங்க்காரங்களாம் ரொம்ப நல்லவங்க சார். நான் கூட இப்போ தான் ஒரு லோன் முடித்தோடனே யூஆர் என்ன நல்ல ட்ராக்கில் போகிறீங்களே, நீங்கள் ஒய் டோன்ட் யூ கோ ஃபார் another டாப் அப் அப்படின்னு இன்னொரு 3 லட்ச ரூபா போட்டுவிடுவான். நமக்கு என்றைக்கு தான் பசி இல்லை, நம்ம இருந்த பசிக்கு சரி பரவாயில்ல இன்னொரு 3 லட்சம் வாங்கி நம்ம ஒய்ஃபுக்கு நகை எடுக்கலான்னு வாங்கினோம். அது எப்படி வந்துச்சுன்னு தெரில, உடனே 4 பேர் வந்து பிச்சுட்டு போயிட்டாங்க, 3 லட்சமும் காலி, திரும்ப பஸ்லேருந்து. ஸோ அப்போது இந்த கடகராசிக்காரர் இதெல்லாம் 11 கூடையவன் ஒய்ஃப்னால் படுற கஷ்டம். இனப்பெருக்க உறுப்புகள், அதாவது வந்து பெரும்பாலும் ஒய்ஃபுடைய அந்த கருமுட்டை பிரச்சனை, அவங்க இது ஃபிலோப்பியன் டியூப் பிளாக்கு, பாலிசிஸ்டிக் ஓவரி, இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஒய்ஃப் ரீதியாகவே கொடுத்துட்டே இருப்பார். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்க ஒய்ஃபுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும், அல்லது இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். 4 கூடையவனும் பாதகாதிபதி என்பதால் பெரும்பாலும் இவர்களுக்கு வந்து இருக்கிற வீடு இவர்களுடைய வீடாகவோ அல்லது வந்து இவங்களுக்கு சொந்தமான பாத்தியதப்பட்ட இடம்ங்கிறது ரொம்ப கம்மி. மற்றதெல்லாம் கோயில் இடமா இருக்குது, அல்லது வந்து அது புறம்போக்கு இடமா இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். காரணம் என்னென்னா 4 கூடையவன் பாதகாதிபதி. இந்த 4ஆம் இடம் கெட்டு போனவங்க எல்லாருக்குமே என்னென்னா வீடு அனுகிரகம்ங்கிறதே இருக்காது. லைஃப் ஃபுல்லாக அந்த வீடு விஷயம் பின்னாடி துரத்துக்கிட்டே இருப்பாங்க. நானும் ஒரு வீடு கட்டணும், நானும் ஒரு மண்டபம் கட்டணும், நானும் ஒரு மாளிகை கட்டணும், அரண்மனை கட்டணும். எத்தனை பேருக்கு அது வாய்க்குது அப்படின்னா ரொம்ப கம்மி தான். ஸோ அப்போ அந்த கடகராசிக்காரருக்கு இது 2 மட்டும் பாதகாதிபதி. 4ன்னா அம்மா. கடகராசிக்காரர்கள் அம்மா இவங்களுக்கு செலவு வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா 4 கூடையவன் பாதகாதிபதி. 4ன்னா அம்மா, 4ன்னா சுகஸ்தானம், 4ன்னா ப்ரொமோஷன். கடகராசிக்காரங்க ஜென்மத்துக்கு ப்ரொமோஷன் கிடையாது. 15 வருஷமாக இதே கம்பெனியில் இருக்கேன், ஜூனியர் இன்ஜினியராக வந்தேன்னா ஜூனியர் இன்ஜினியராகவே இருக்கேன். இதெல்லாம் என்ன பெருமையா, கடமை அப்படின்னு உங்களை மட்டும் சொல்லி வளர்த்துவாங்க. கடமையை செய், பலனை எதிர்பார்க்காது. வேலையை செய், ப்ரமோஷனை எதிர்பார்க்காது. இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நான் அடிக்கடி சொல்கிறது தான் சார். நம்ம கம்பெனியில் போய் நம்ம என்ன கேட்குறோம், ஐயா எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுங்கய்யா, வருஷம் பிறந்திருக்கு, சம்பளத்தை ஏற்றுங்க. நீ என்ன வேலை செஞ்சு கீழ்ச்சிட்டேன்னு உனக்கு சம்பளத்தை ஏற்றணும். சரி வேணாண்டா விட்றா, எனக்கு ஒரு 2 நாள் லீவு கொடு, நான் ஊட்டிக்கு கொடைக்கானலில் போயிட்டு வரேன். நீ போயிட்டுன்னா இந்த வேலை யார் பார்க்குறது? அப்போ நான் வேலை பார்க்குறேன்னா வேலை பார்க்கலையா, தெளிவாக ஒன்று சொல்லு. இப்படியே நம்மளை குழப்பத்திலே வச்சுருப்பாங்க. அது என்னமோ தெரியல, நம்மளை தான் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றிடுறாங்க. ரொம்ப ஈஸியாக ஏமாத்திடுறதுன்னா உலகத்திலேயே நம்ம யார் ரொம்ப ஈஸியாக ஏமாற்றுவோம் சொல்லுங்கள்? யார் ரொம்ப ஃப்ளெக்சிபிளோ அவங்கள தான் நம்ம ஏமாற்றுவோம். ரொம்ப ஹார்டான ஆளை பார்த்து பயப்படுவோம். நம்ம ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால தான் நம்ம ரொம்ப ஈஸியாக. கடகராசிக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக, அப்படியா சார் பரவாயில்ல சார், நைட்டு ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிடலாம், நமக்கு மட்டும் தான் 4 வேலை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட பிரச்சனை. உங்களுக்கு வர்ற பிளஸ்ஸிங் என்ன? யோகாதிபதி யார்? செவ்வாய் யோகாதிபதி. கடகராசிக்காரர்களுக்கு கூட பிறந்தவங்க, அண்ணா தம்பி உறவு அப்படிங்கிறது அட்டாச்சாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அட்டாச்சு உறவு அவர்கள் குடும்பமாகவே இருப்பாங்க. இந்த செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய்னா குடும்பம், இந்த குடும்பம் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க டிட்டாச்சாக இருந்தாலும் அட்டாச்சாகவே இருப்பாங்க. இவங்களோட அண்ணா தம்பி போன்றவர்கள் இவங்களுக்கு உதவி செய்வாங்க. அக்கா தங்க போன்றவங்க உதவி செய்வாங்க. உடன் பிறந்த பிறப்பாகவே இல்லைனாலும், சில பேருக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை, நான் தம்பியாக ஒருத்தரை நினச்சிக்கிட்டு வாழ்கிறேன், அவன் உங்களுக்கு உண்மையாக இருப்பான். காரணம் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணா தம்பி உறவுங்கிறது அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இது கடகராசிக்காரங்களுக்குள்ள பிளெஸ்ஸிங். அந்த செவ்வாய் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 கூடையவன் என்பதால் செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாம் இவர்களுக்கு வரும். செவ்வாய் சம்பந்தப்பட்ட தொழில்கள்னால் என்ன? கல், மண், ஜல்லி, ரியல் எஸ்டேட்,
இதை நீங்கள் கடகராசிக்காரர் கடைசி வரைக்கும் பண்ணியே இருக்க மாட்டீங்க. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 11 கோடி சுக்கிரன் நல்லவன் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவன் நல்லவனே கிடையாது. அவன் கடைசி வரைக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டான். ஆனால் உங்களுக்கு உண்மையிலேயே யாருன்னா, பில்டிங் கட்டுறதுக்கான யோகத்தை தரக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு நல்லவன். செவ்வாவை என்றைக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அன்றைக்கி நீங்கள் பெரிய ஆள். பில்டர் வேலை, பில்டிங் கட்டுறது, லேண்டு வாங்கி விற்கிறது. இப்போ தான் சொன்னீங்க வீடு எனக்கு யோகம் கிடையாதுன்னீங்க. அப்படின்னா வீடு உங்களுக்கு யோகம் கிடையாது, இன்னொருத்தருக்கு லே அவுட்டு போட்டு விற்கிற வேலை உங்களுக்கு வரும். அதனால் கிடைக்கக்கூடிய வருமானம். சார் எனக்கெல்லாம் ஒரு பெரிய ராசி உண்டு சார், நிறைய அட்வைஸ் பண்ணுவேன், அப்படி ஆக்கும் அவ்வளோ பெரிய ஆளாயிடுவான். ஆனால் நான் அப்படியே தான் இருப்பேன். இது எல்லாமே சொன்னதே நான் தான், ஆனால் அது எனக்கு மட்டும் ஒர்க் அவுட் ஆகுது, நான் சொல்கிறவனுக்குலாம் ஒர்க் அவுட் ஆயிரும். நமக்கே வயிற்றுச்சலாக இருக்கும், நான் சொன்னவெல்லாம் நல்லா இருக்கேன், நம்ம மட்டும் இப்படியா தான் இருக்கோம் அப்படின்னு. அது ஒரு ராசி. அந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் நீங்கள் யாருக்காவது அட்வைஸ் பண்ணுங்களா, அவனா நல்லா இருப்பான். ஆனால் நீங்கள் கடைசி வரைக்கும் ஏடிப்படி தான். ஸோ அப்போது உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா, இந்த செவ்வாய்ங்கிறதுனால ஆயுதங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆயுதம்னா உடனே நம்ம பெரிய ஈட்டி கத்தி எல்லாம் பண்ண போகிறதில்ல, ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். செவ்வாய்ங்கிறதுனால என்ன அப்படின்னா, மணல் எம்சாண்ட் மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். இதெல்லாம் தான் உங்களுக்குரிய யோகம். செவ்வாய்னா அரசு பணி, அரசு வேலை. நிறைய பேருக்கு தெரியாது, இந்த ஃபீல்டுக்குள்ளே 100க்கு 99 கடகராசிக்காரங்களை நான் பார்த்துருக்கேன், இதுக்குள்ளே நான் போயிருக்கவே மாட்டீங்க. அரசு பணி, அரசு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து கவர்மெண்ட் டெண்டர்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் இருக்குது, அதை ஒரு திருக்கோயில் சுத்தம் பண்ண போகிறீங்க, இதான் விஷயம். அதை ஒரு அறநிலைத்துறை இது மாதிரி ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, அது ஒரு பஞ்சாயத்து இருப்பது, ஏதோ ஒன்று சொல்கிறேன், ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட், அந்த டிபார்ட்மெண்ட் ஒரு டெண்டர் விடுது, இதை எடுத்து செய்யுங்க. அந்த டெண்டருக்கு நீங்கள் மூவ் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் வேணால் மூவ் பண்ணி பாருங்கள். ரோடு கான்ட்ராக்ட் போடுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று ஆகட்டும், கவர்மெண்ட் தர்ற டெண்டரை நீங்கள் தொட்டிங்கன்னா உங்களுக்கு அது நடக்கும். அது அரசு பணியாளர்கள், ஐஏஎஸ் மாதிரியான அரசு அதிகாரிகள் கையில் இருக்கிற ஒரு விஷயம். அவங்க நினச்சா உங்களுக்கு இந்த பணியை கொடுக்கலாம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. இந்த விஷயம் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் டெண்டர் எடுங்க, உங்கள் வாழ்க்கையே மாறும். ஸோ ஊழ்வினை இதெல்லாம் நீங்கள் உங்களோட பிளெஸ்ஸிங். வேறு என்னெல்லாம் உங்களுக்கு அன்பிளெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7-8 கூடிய சனி என்பதால் சனியே பிணியேன்னா கடகராசிக்காரர்கள் எப்போ பார்த்தாலும் கால்வலி, கால் ரொம்ப தூரம் நடக்க முடியாது, காலில் பிரச்சனைகளை கொடுத்துட்டே இருப்பார், வயிற்றில் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். கடகராசிக்காரர்களுக்கு எது சாப்பிட்டாலும் வயிற்றில் ஃபுட் பாய்சன் ஆகிடும். யாராவது சாயந்தரம்னா தீர்த்தவாரினா தயவுசெய்து விட்டுருங்க, அதை விடுறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா உங்களுக்கு லிவர் ரொம்ப சீக்கிரமாக பாதிக்கப்படும். கடகராசிக்காரர் கிட்னி ஸ்டோன் வராத கடகராசிக்காரங்களே கிடையாது. கிட்னி ஸ்டோன் கண்டிப்பாக வரும். கிட்னி ஸ்டோன், பெருங்குடலில் பிரச்சனை, செரிமான பிரச்சனை, இதெல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய அன்பிளெஸ்ஸிங். சனியே பிரச்சனைங்கிறதுனால புரட்சி சம்மந்தப்பட்ட எந்த விஷயத்திலும் நீங்கள் இன்வால்வ் ஆகக்கூடாது. இவங்களே வாண்டடாக தேடி வந்து உங்களுக்கு புரட்சிக்காரன்னு பேர் வச்சுருவாங்க. நீங்கள் யார் ஏதாவது ஒரு கூட்டத்தில் போய் போராடுவோம்னு கத்துறதுக்குள்ளே உங்களை கைது பண்ணி கூட்டு போயிடுவாங்க. நீங்கள் நான் சும்மா தான் வந்தேன், இங்கே அந்த பக்கத்தில் இந்த டீ கடை இருந்து சமோசா சாப்பிட வந்தேன், இந்த கூட்டத்தில் நின்று உங்களையும் அந்த வண்டியில் ஏற்றி கூட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் போராட்டம் நடக்கிற இடத்துக்கு போனால் நீங்கள் மாணிக்கமாக மாறிடணும். நீங்கள் பாட்சாவாக மாறவே கூடாது. நீங்கள் கடைசி வரைக்கும் மாணிக்கம் தான். எங்கேயாவது சண்டை நடந்தால் ஆட்டோ திருப்பிட்டு இந்த பக்கம் போயிடணும். ஸோ அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா நிறைய பேர் சொல்கிறேன் சார், நிறைய பேர் இங்கே போராளிலாம் இருக்காங்க. நீங்கள் யாராவது அந்த போராளிலாம் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடைசியாக ஒரு கட்டத்துக்கு மேலே அது எல்லாருக்கும் வராது. அது நீங்கள் போராட்டமே பண்ணாலும் அது பிரபலமாகுதா, நீங்கள் சொல்ல வேண்டியது நடந்துச்சாங்கிறது ஒரு யோகம். கஷ்டப்பட்டு கத்திருப்பான், அவனை யாருமே கண்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. கடைசியாக வந்து மைக்கு பிடிச்சி 2 பேர் பேசுவாங்க, அவங்க ஹைலைட் ஆயிடுவாங்க. சினிமா படம் மாதிரி தான். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இதெல்லாம் தான் யோகம். ஒரே ஒரு சின்ன கதை சொல்கிறேன், இந்த கதை தான் உங்களோட வாழ்க்கை. என்ன கதை? ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த நிஜ ஸ்டோரி. ஒருத்தருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அசைன்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா, ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வரார், ஒரு பெரிய இன்வெஸ்டர் வரார். இந்த கம்பெனிக்கு ஒரு 1000 கோடி இன்வெஸ்ட் பண்ண போகிறார். அவ்வளோ பெரிய ஆள் அவர் வரார், அமெரிக்காவிலேருந்து வரார். அவரை வெல்கம் பண்ணுற பதவி இவர் கொடுத்துருக்காங்க. இவர் யார்? இந்த கம்பெனியோட சீனியர் மேனேஜர். ஒருத்தர் வாழ்க்கையில் நடந்த நிஜ ஸ்டோரி. அவர் பேர் சொல்லக்கூடாது. இவர் என்ன பண்ணுறார், ஒரு அட்டை பதாகையில் அவர் பேர், வரக்கூடிய ஆள் ராபர்ட் பெர்னாண்டஸ் இந்த மாதிரி ஒரு பேர், அந்த அவங்க ஊர் பேர் எழுதிட்டு இப்படி நிற்கிறார். தூக்கம் தாங்க முடியல, மணி 2:30 மணி, நைட்டு 2:30. அப்படி போயிட்டு ஏர்போர்ட்டில் போய் வேறு வேலை இல்லை, இவர் தான் வெல்கம் பண்ணி ஆகணும், இவர் தான் சீனியர் மேனேஜர். போய் கூப்பிட்றாரு, அவர் வரார். வந்தவுடனே நேராக போகிறாங்க ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அங்கே போய்ட்டு அவருக்கு ரூம் போட்டுடுறாங்க. போனவர் என்ன பண்ணுறார், ஐ லைக் இந்தியன் காஃபி, ஆக்சுவலி ஐ வாண்ட் இந்தியன், ஐ லைக் ஃபில்டர் காஃபி அப்படிங்கிறார். வேறு வழி இல்லை, 1000 கோடி தரப்போகிறான். நம்ம கம்பெனி நம்மளை நம்பி நம்ம இந்த வேலையை கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு போய் நம்ம ஒய்ஃபை எழுப்பி, அவர் ஒய்ஃபை எழுப்பி ஒரு ஃபில்டர் காப்பி போட்டு கொடு இந்த மாதிரி கேட்குறாரு. உனக்கு காப்பி கொடுக்குறதே அதிகம்,
இதில் அந்த ஆளுக்கு வேறு நான் காப்பி தரணுமா, குடுமா ப்ளீஸ்மா அப்படின்னு அந்த அவன் காலில் விழுந்து ஃப்ளாஸ்கில் ஊற்றி எடுத்துகிட்டு போய் சக்கரை தூக்கலாக போட்டு அவன் பக்கத்தில் உட்காந்து, சார் அருமையாக இருக்கும் சார், ஃபில்டர் காப்பி சார், எங்கள் வீட்டிலே போட்டது சார், எங்கள் வீட்டில் 2 மாடு இருக்குது சார், கறந்த பால் சார், எல்லாம் பொய்யெல்லாம் சொல்லி கொடுக்குறீங்க. அவர் குடிச்சிட்டா இருந்தாலும் ஹாப்பி. ஓகே, மணி விடிஞ்சிருச்சு. 6 மணிக்கு கம்பெனி, 7 மணிக்கு மீட்டிங், 9 மணிக்கு அவர் ரிட்டர்ன் ஃப்ளைட்டு. போகிற வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு 7 மணிக்கு. அவர் பெரிய கார் வச்சுருக்கு. அவர் என்ன சொல்கிறார், இந்த பஞ்சரை சரி பண்ணி கொடுத்துருங்க, நான் உள்ளே இன்டர்வியூ முடிச்சுட்டு உள்ளே போய்ட்டு பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு உங்கள்கிட்ட அந்த வேலையை கொடுத்துட்டார். நீங்கள் ரொம்ப நல்லவராச்சே, நீங்கள் இந்த வேலையை நியாயமாக என்ன சொல்லியிருக்கணும், உங்களுடைய இமீடியட் பாஸுக்கு, பாஸ் இந்த மாதிரி வந்தோம், வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு மீட்டிங்கை கன்வே பண்ணுங்கள், நான் அப்புறம் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப பொறுப்பாக நம்ம பாஸ் தானேன்ட்டு உட்காந்து பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்கீங்க. மீட்டிங் முடிஞ்சு அந்த ஆள் ஃப்ளைட்டில் போயாச்சு. போனதுக்கப்புறம் உங்கள் ஜிஎம் உங்களை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு என்ன சொல்கிறார், உனக்கெல்லாம் பொறுப்பு இல்லை, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, எவ்வளோ பெரிய விஷயம் நடக்க போகுது, அவர் பணம் தரத்துக்கு வந்திருக்கார், உன்னை கூட்டிகிட்டு வர தானே சொன்னேன், நீ அவரை கவனிக்கவே இல்லையே. ஆட பாவி, நான் தான் கவனித்து கூட்டிகிட்டு வந்தேன், வெளியே அவர் வண்டிக்கு பஞ்சர் ஓட்டிகிட்டு இருந்தேன், இன்னும் கதை சொல்லு, இன்னும் இதே மாதிரி கதை சொல்லியே ஓட்டு அப்படின்ட்டு போயிடுறாரு. அப்போ தான் நீங்கள் நினைக்கிறீங்க, இந்த ஜெயிலர் படத்து கிடச்சி சீனில் ரஜினிகாந்த் எப்படி இருப்பார், தானா அந்த மாதிரி தான். இவ்வளோ நேரம் நான் சொந்த வேலையை நீங்கள் ஃபஸ்ட்டே அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் மேனேஜருக்கு தெரிஞ்சிருக்கும் நீங்கள் வெளியே பஞ்சர் தான் ஓட்டிகிட்ருக்கீங்க, ஐயோ பாவம் எவ்வளோ பெரிய சீனியர் மேனேஜர் பஞ்சர் ஓட்டுறாருன்னு உங்கள் மேலே ஒரு மரியாதை வந்துருக்கும். நீங்கள் சொல்லாததுனால அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கதை சொன்னாலும் அது ஜோடித்து சொல்லப்பட்ட கதையாக தான் கருதப்படும். ஸோ அப்டேட் பண்ணுங்கள். நீங்கள் வேலை செய்யுங்க, செய்யாமல் போங்க. என்கிட்ட வேலை பார்க்குறவங்க, என் கூட இருக்கிறவங்கள்ட்ட கூட நான் சொல்லுவேன், நீங்கள் வேலையே கூட செய்ய வேண்டாம், என்ன பண்ணுறேங்கிறத அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தீங்கனாலே கிளாரிட்டி கிடைக்கும். இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இது இப்படி தான் நடக்கும். வேலை கடின உழைப்பீங்க, எனக்கு நல்ல பேர் வேற ஒருத்தர் பிக்கப் பண்ணிட்டு போயிடுவான். அவன் வந்து இப்போ யார் அந்த மீட்டிங்கில் பவர் பாயிண்ட் போட்டாங்களோ அவர் அந்த பேர் வாங்கிட்டு போயிட்டார். நீங்கள் கடைசி வரைக்கும் பஞ்சர் தான் ஓட்டிகிட்டு இருந்தீங்க. ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கான க்ரெடிபிலிட்டி ஏன் கிடைக்கல, இங்கே தான் பூர்வ ஜென்மா. நான் சொன்னேன் இல்லையா, நான் பூர்வ ஜென்ம கர்மா என்பது. சில பேர் சும்மாவே வந்து 2 யாரோ போட்ட பிரிண்ட் அவுட்டு அதை எடுத்துகிட்டு போய் கையெழுத்து வாங்குறது மட்டும் தான் இந்த ஆள் வேலை. அவன் நல்ல பேர் எடுத்துடுறான். நைட்டெல்லாம் உட்காந்து ப்ரெசன்டேஷன் பண்ண நீங்கள் கேட்ட பேர் எடுத்துக்கிறீங்க. அவ்வளோதான். இதுதான் அந்த கர்மாங்கிறது, இந்த பூர்வ ஜென்ம அனுகிரகம். ஸோ அதனால் கிளாரிட்டி, எது பண்ணாலும் பாஸ் நான் தான் பண்ணேன் சொல்லிக்கிட்டே இருங்க. ஸோ கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. ஐபிசி கஸ்டமர் கேர் அதிகாரிகள் என்னோட கனெக்ட் பண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். உங்கள் ஃபோனுக்காக நீங்கள் ஃபோன் பண்ணிங்கன்னா அடுத்த 24 மணி நேரத்திற்குள் என்னோட அவங்க தொடர்பு ஏற்படுத்துவார்கள். நீங்கள் உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம். ibcbakti.com வெப்சைட்டில் நீங்கள் புக் பண்ணி என்னுடன் பேசலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல் அனைவரும் வருக. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது.